Hi friends, welcome to Yuva's Kitchen. Yuva's Kitchen channel இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த சம்மர் சீசனோட ஹீட்டை பீட் பண்ண கூலா மேங்கோ லஸ்ஸி அப்புறம் ஸ்வீட் லஸ்ஸி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மேங்கோ லஸ்ஸி பண்ணுறதுக்கு 1 கப் மேங்கோ கட் பண்ணி எடுத்துருக்கேன். எந்த வெரைட்டி மேங்கோ வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ண மேங்கோவை ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 கப் போல் கட்டியான தயிர் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்ட கிரைண்ட் பண்ணுறப்ப ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றுறேன். இது மேலே கார்னிஷிங்காக பாதாம் பிஸ்தாவும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், டேஸ்டியான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இதை கூலாக சர்வ் பண்ணுங்கள். அடுத்து ஸ்வீட் லஸ்ஸி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்வீட் லஸ்ஸி செய்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் போல் தயிர் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்ட கிரைண்ட் பண்ணுறப்ப ஆட் பண்ணுங்கள். கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். அடுத்து இந்த ஸ்வீட் லஸ்ஸியை ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்து இது மேலே கார்னிஷிங்காக பாதாமும் பிஸ்தாவும் பொடி பண்ணி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், டேஸ்டியான ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இதை கூலாக சர்வ் பண்ணுங்கள். மாம்பழத்தோட டேஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இது சீசன் டைமில் மட்டும் கிடைக்கிறதுனால இந்த சீசனை யூஸ் பண்ணி மேங்கோவில் என்னென்ன டிஷ் செய்யலாமோ எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த மேங்கோ அண்ட் ஸ்வீட் லஸ்ஸி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவாஸ் கிச்சன். தேங்க்யூ.